ஹல்லேலூயா. ரைட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் செயலில் மகத்துவமானவர். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் யார்? செயலில் மகத்துவமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்க வாசிக்கும் போது, படைகளின் தளபதியான கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலிருந்து இந்த காரியங்கள் வருகிறது. ஒரு இராணுவ தளபதி அவர் என்ன செய்வாரானால், அவர் ஒரு ஞானம் உள்ளவராயிருப்பார். எல்லா சூழ்நிலையிலையும் எதிரிகள் தம்மை தாக்கிவிடக் கூடாதபடிக்கு அவருடைய பார்வை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே யார் மேலதான் இருக்கும்? ஒன்று தமக்கு கீழ் இருக்கிறதான அந்த சோல்ஜர் மேல இருக்கும். இரண்டாவது அவருக்கு எதிராக இருக்கிறதான அந்த எதிராளிகள் மேல் இருக்கும். அதை போல நம்முடைய தேவன், நன்றாக கவனியுங்கள், எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? நோக்கி கொண்டிருக்கிறார். அதாவது பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களையும் பார்க்கிறார், எதிராளியையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழிகாட்டுகளை நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளால சில நேரத்துல புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், அவர் அளிக்கும் அந்த பரலோக ஞானம் எப்படிப்பட்டதான்? அது மகத்துவம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எப்போது, எப்படி, எங்கே, அதாவது எப்போது இந்த காரியத்தை செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும் என்பதை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரொம்ப தெளிவா அறிந்திருக்கிறார். யாரை குறிச்சு? நம்மை குறித்து. நமக்கு தான் என்ன செய்யல தெரியல, எப்ப செய்யணும்னு தெரியல, எங்க செய்யணும்னு தெரியல, எப்படி செயல்படுவதுன்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். Glory to God. அப்ப கர்த்தர் அவர் செயலில் மகத்துவமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் யோபு பக்தன் இந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது, யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்துல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். அவர் எப்பொழுதுமே எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? செய்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். Glory to God. நல்ல கவனிக்கணும். அப்ப அவருடைய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதை நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? ஒருபோதும் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் போது, அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனுடைய கிரியைகளின் பலனும்படியே கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவனுக்கு பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனத்துல, அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை என்ன செய்து கொண்டிருக்கிறதா? நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சீர்தூக்கி பார்க்கிறாராம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சீர்தூக்கி பார்க்கிறார். எரேமியா 16வது அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்கள் என் முகத்திற்கு முன்பாக மறந்து இருக்கிறதில்ல. மறைவான் எங்கேயுமே போக முடியாது. யாருடைய முகத்திற்கு முன்பாக? கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக நீங்கள் மறைந்திருக்க முடியாது. அப்படின்னு சொன்னா,
உங்களுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் இருதயத்தை ஆராய்கிறவராயிருக்கிறார். அவர் இருதயத்தை ஆராய்கிறவராயிருக்கிறார். இதெல்லாம் அவர் எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு? சங்கீதம் 33வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் என்ன செய்கிறாரா? சொல்லுங்க. வானத்துல இருந்து எல்லா மனுபுத்திரரையும் அவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். அடுத்த 14வது வசனம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் அவர் யாரா இருக்கிறார்? அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கமாய் தான் இருக்கிறார். அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை? மறைந்து இருப்பது இல்லை. அப்ப அவருக்கு முன்பாக நாம் அனைவருமே அவருடைய பார்வையில நம்முடைய நடக்கை அவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அவருடைய முகத்தை மறைச்சு என்ன செய்ய முடியாது? நீ மறைவாய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. Glory to God. ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்கிறாரா? பலன் அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய? தேவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாய் அவனுக்கு என்ன செய்வாராம்? பலன் அளிப்பார். அப்ப ஒரு காரியத்தை நம்மளால நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். தேவனை மறைச்சு தேவனுக்கு மறைவாய் எந்த காரியத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறார்? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வது இல்லை? அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். ஏன் செய்யாமல் இருக்கிறார்? என்ன காரணம்? Glory to God. நீங்க முதலாவது கர்த்தருடைய செயலை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் அதனாலதான் முதல்ல அந்த வசனங்கள் எல்லாம் காட்டி கொடுத்தேன். ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிராளியா இருந்தாலும் சரி, அவருக்கு மறைவா அவனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய முடியாது. நம்மாலையும் எதையும் செய்ய முடியாது. நான் இப்படி சொல்றேன்னு, அவரை மீறி நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. அப்போ அவருக்கு அறிஞ்சுதானே இதெல்லாம் நடக்குது. ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறார்? கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கும்? இதை நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க நினைக்கிறது மாதிரி, நீங்க ஜெபிக்கிறது மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். இதை அறிந்து கொள்ளணும். சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கும் பொழுது அல்லது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய முயற்சி செய்யும் பொழுது நமக்குள்ளாகவே என்ன வந்துடும் தெரியுமா? இது ஆண்டவர் தான் செய்கிறாரா அல்லது வேற யாரும் இதை செய்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். பாருங்களேன், நீங்க கர்த்தருடைய செயலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பெலிஸ்தீரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் என்ன செய்யாமல் இருந்தார்கள்? அறியாமல் இருந்தார்கள். தாயும் தகப்பனும் இவன் வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை நான் இப்படி சொல்றேன், கர்த்தருடைய செயலை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படி அங்க என்ன நடக்குது அப்படின்னா,
வேதத்துல நீங்க பார்க்கும்போது இந்த சிம்சோன், glory to God, பெலிஸ்தேரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணை விரும்பினபடியினால அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பி தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்றான். இப்போ அவருடைய தாயும் தகப்பனும் அவனை பார்த்து சொல்றாங்க, டேய், நீ பெலிஸ்தீனிடத்துல போய் நீ பெண் கொள்வது என்ன? உன்னுடைய சகோதரர் குமாரர்களிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண்கள் இல்லையா? நம்முடைய குடும்பத்துல பொண்ணு இல்லையா? நம்முடைய ஜாதியில பொண்ணு இல்லையா? நீ ஏண்டா அடுத்த கோத்திரத்துல போய் நீ பெண்ணை நீ பார்த்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு இந்த தாயும் தகப்பனும் என்ன செய்யறாங்க? glory to God, அவனுக்கு சொல்றாங்க. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி சொல்றான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்கிறான். அப்ப நல்ல கவனிங்க, இது இவன் தற்செயலா நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா இது தேவனுடைய செயல் என்பதை யார் அறியல? அவங்க தாயும் தகப்பனும் அறியல. என்ன காரணம் அப்படின்னா, 40 வருஷ காலமா இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியருடைய அடிமைத்தனத்தின் கீழ் இருக்கிறார்கள். இப்ப இந்த பெலிஸ்தியரை அழித்து இஸ்ரவேலில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை சிம்சோனை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. இப்ப தேவ திட்டம் இருக்கிறதுனால இப்ப இந்த சிம்சோன் எங்க போகிறான்? பெலிஸ்தியனுடைய தேசத்துல போய் அங்க போன உடனே ஒரு பொண்ணை பார்க்கிறான். அது ரொம்ப அழகா இருக்கு, பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணையே திருமணம் செய்யணும் அப்படின்னு அவனா கூட்டிட்டு வரல, தன்னுடைய தாய் தகப்பன் இடத்துல சொல்றான். பிரைஸ் தி லார்ட். இதை அவர்கள் என்ன செய்யாமல் இருந்தார்கள்? அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ரைட். இப்ப பெண்ணு பார்க்க வந்தாச்சு. பெண்ணை பார்த்த உடனே சரி நிச்சயமும் பண்ணியாச்சு. பொண்ணு வீட்டுல 7 நாள் விருந்து நடக்குது. 7 நாள் விருந்து நடக்குது. இந்த கல்யாண வீட்டுல இந்த விருந்து நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பக்காரங்கள்லாம் ஒரு வாரமே டேரா போட்டுருவான். ரைட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு இப்போ பழக்கெல்லாம் மாறி போச்சு. ஒரு பக்கம் சீட்டு விளையாடுவாங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஆள் ஒரு பாட்டு பாடுவாங்க, அடுத்த ஆள் பாட்டு பாடுவாங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விடுகதை ஒரு ஆள் சொல்லுவாங்க. அந்த விடுகதைக்கு என்ன செய்யணும்? என்ன நீங்க உங்களெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நீங்க பார்க்காத மாதிரியே இருக்கிறீங்க. உங்க கல்யாணத்தில் அப்படியெல்லாம் நடக்கலையோ? நடக்கல. சரி, ரைட். விடுகதையை சொல்லுவாங்க. விடுகதைக்கு என்ன உண்டாகணும்? பதில சொல்லணும். இது பாரம்பரியமா இது நடக்கிறது. இப்போ உங்க ஸ்டைல்ல நீங்க நிறைய மாத்திட்டீங்க. ஒரே நாள்ல எல்லாம் விருந்து குடிச்சு ஓடுறா ராஜான்னு விரட்டி விட்டுறீங்க. அன்னைக்கு 7 நாள் விருந்து போட்டிருக்கான் பாருங்க. அப்போ விருந்து சாப்பிடும் பொழுது இவன் விடுகதையை சொல்ல, விடுகதைய பதில் சொன்னா உங்க எல்லாத்துக்கும் என்ன தருகிறேன்? நான் வஸ்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டான். இப்போ இந்த விடுகதைக்கு இவங்களால என்ன சொல்ல முடியல? பொன் வீட்டாரால பதில் சொல்ல முடியல. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இப்ப இந்த பெண்ணுகிட்ட ரகசியமா பேசுறான். பாரு, உன் வீட்டுக்காரரு விடுகதைய சொல்லிருக்கிறாரு, நீ எப்படி ஆயிலும் என்ன பண்ணிரு, அந்த விடுகதைக்கு ஆன்சரை வாங்கி சொல்லு. இந்த அம்மாவும் எப்படி இருந்தாலும் தாய் வீட்டை விட்டு கொடுக்குமா? விட்டு கொடுக்காதுல்ல. என்னெல்லாம் முயற்சி பண்ணி இவன் இந்த விடுகதைய பதில வாங்கிடணும் அப்படின்னு 7 நாள் முயற்சி பண்ணிருக்கிறது. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், எங்க அப்பா அம்மாட்டையே நான் என்ன செய்யல, நான் சொல்லல, உன்கிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படின்னு 7 நாளும் கட்டுப்பாடா இருக்கிறான். 7வது நாள் இந்த அம்மா ஒரு போடுது. என்னது? விருந்து உண்கிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அழுதே காரியத்தை சாதிக்கிற ஒரே ஆள் ஒண்ணுன்னா நம்ம மக்கள் தான்ல. 7 நாளும் அழுது பாக்குறா. அவன் அசையவே இல்லை.
கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உனக்கு என்ன பிடிக்கல. உனக்கு என்ன என்னங்க, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. உன்னை எனக்கு பிடிக்கல, நீ என்ன நேசிக்காததுனால தான் நீ என்ன செய்துட்ட, அந்த விடுகதைக்குரிய விடைய என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டேங்கியே அப்படின்னு உடைச்ச உடனே நம்ம ஆளுக்கு வேற வழியே தெரியல. என்னடா இவன் ரொம்ப பாசக்கார பைய, உடைச்சிட்டான். யார்கிட்ட சொல்லாத ரகசியத்தை, அப்பா அம்மாட்ட சொல்லாத ரகசியத்தை மனைவிட்ட உடைச்சிட்டான். பிரதர், ரகசியத்தை மட்டும் யார்கிட்ட சொல்லிடக்கூடாது. நீ உடைச்ச சோலி முடிஞ்சி. இவன் சொல்லிட்டான். இவளும் கேட்டுட்டு அவ என்ன செய்துட்டா, glory to God, அவங்க கிட்ட போய் சொல்ல. அவனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, விடையை கேட்ட உடனே ஓஹோ ஆன்சர் சொல்லிட்டாங்களே, அப்ப நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு அதை 30 பேருக்கும் அவன் என்ன கொடுக்கறான், வஸ்திரத்தை கொடுக்கறான். கோவத்தில் வந்துட்டான். நம்பி நம்ம விடையை சொன்னோம், இவ என்ன செய்துட்டா, இவ சொல்லிட்டாளே அப்படின்னு கோவத்தில் எங்க வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு 2வது கொஞ்ச நாள் பொறுத்து மனைவி வீட்டுக்கு வரான். மனைவிக்கு அப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவளை இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கதையை பாருங்க. இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி என்ன செய்துட்டான், கொடுத்துட்டான். எப்படா எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண நீ எப்படி இன்னொரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், என்னுடைய மனைவி ஆயிற்று, நீ இவ்வளவு நாள் வரல, நீ கோபமா இருக்கிறன்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அவளை நான் திருமணம் செய்து கொடுத்துட்டேன், அவளுடைய தங்கச்சி இருக்கிற அவளை வேணா கெட்டித்தாரன் அப்படிங்கிறான். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது glory to God 15வது அதிகாரத்திற்கு நீங்க வருவீங்க அப்படின்னா, இவன் பார்க்கிறான், எப்படியாகிலும் இந்த பெலிஸ்தியனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி 300 நரியை பிடிச்சு, அந்த 300 நரியுடைய 2 நரியா 2 நரி கூட வாலையும் கட்டி, அந்த அந்த வாலில் ஒரு எரிபந்தத்தை கட்டி என்ன செய்யறான் அப்படின்னா விடுறான். நம்ம ஆள் எவ்வளவு புத்திசாலின்னு பாரு. ஒவ்வொரு நரியுடைய வால்லையும் கட்டினா அது என்ன செய்திடும், அது நேராக தான் ஓடும். ஆனா 2 வால்லையும் கட்டினா ஒன்று இந்த பக்கம் இழுக்கும், ஒன்று இந்த பக்கம் இழுக்கும்ல. நீங்கள் அதையும் பார்த்தது இல்லை. நான் என்னதான் செய்யறது கர்த்தாவே. அப்ப 2 டைரக்ஷன்ல ஓடும்போது அந்த வெள்ளாண்மை, அதாவது அறுவடை காலத்திலிருந்த எல்லா பயிர்களும் என்ன செய்திருச்சு, அழிஞ்சு போயிருச்சு. இவனுக்கு ஒரே கோபம், இதை செய்தது யாருடா அப்படின்னா நம்ம ஆளு சிம்சோன். இப்ப இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செய்யறாங்க, இவங்கிட்ட வராங்க. இவங்கிட்ட வரும் பொழுது இவன் யாருடைய ஆளு, சிம்சோனை சேர்ந்த ஆள்களை பிடிச்சு சொல்றான், நீங்க என்ன கொல்லக்கூடாது, நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், சரிப்பா நான் உன் கையை காலை கட்டி நான் என்ன செய்யறதேன், அவங்ககிட்ட கொடுத்துருதேன். அப்போ புது கயிறுகளினாலே அவன் கட்டப்பட்டவனாய் பெலிஸ்தியனுடைய கையில என்ன செய்யறான், கொடுக்கப்படுகிறான். ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். நீங்க 13வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, நம்மால சும்மா தான் இருக்கிறான். அவன் இருக்கும்போது தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார்னு இருக்கு. எங்க போக ஏவத் துவங்கினாரு, பெலிஸ்தியர் இருக்கிற இடத்திற்கு போக தொடங்குறாரு. ஆண்டவர் பாருங்களேன், கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க. நான் அதுக்காக தான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். இப்ப இங்க வந்துட்டான். இப்போ அவனை கட்டி கொடுக்கும் போது மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கின உடனே
அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் புயங்களில் கட்டிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு என்ன செய்ததா, அருந்து போயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அருந்து போன உடனே எதிர பார்க்கிறான், ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு இருக்குது. எடுத்தா அந்த எலும்பை எடுத்து பெலிஸ்தியில் இருக்கிற 1000 பேரையும் கொண்டு போட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இத டைரக்டா நீ போய் அந்த 1000 பேரை கொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இவனும் செய்திருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அப்படி செய்யல. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 18வது வசனத்துல அவன் சொல்றான், glory to God, ஆண்டவரே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை நீர் என்ன செய்திருக்கிறீர், நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்துல வேதம் சொல்லுது, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் என்ன செய்தானா, நியாயம் விசாரித்தான். இது யாருடைய திட்டமா இருந்தது? இது கர்த்தருடைய திட்டமா இருந்தது. அப்ப நீங்க கர்த்தருடைய செயலை நீங்க கவனிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய செயலை நீங்க என்ன செய்யணும், கவனித்து பார்க்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் எப்படி, எங்க, யாரை கொண்டு என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த பெண்ணை பார்க்கறான், பெண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா அவளோடு கூட என்ன செய்ய முடியல, வாழ முடியல. ஆண்டவர் அங்கிருந்து டக்குன்னு என்ன செய்துட்டாரு, தூக்கிட்டு வந்துட்டார்ல. அப்ப தேவ சித்தம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ராமன் சொல்லுங்களேன். சங்கீதம் 111வது அதிகாரம் 3வது வசனத்துல அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல் எப்படிப்பட்டது சொல்லுங்க. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. நீங்க அவருடைய செயல்களை உங்களால அதாவது யூகிக்கவே முடியாதுங்க. நீங்க 1 நாளாகமும் 14வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனத்துல தாவீது சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக என்ன செய்யப்படுகிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்ப யார் ராஜாங்க, தாவீது தான் ராஜா, ரைட்? இப்போ இதை அறிந்த பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு இப்ப யாரை தேடுகிறார்கள், தாவீதை தேடுகிறார்கள். தாவீதை தேடுகிறார்கள். இப்போ தாவீதை தேடின உடனே இந்த தாவீது என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், கேட்கிறான், ஆண்டவரே இப்ப எனக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்து பாளையம் இறங்கியிருக்கிறார்கள், நான் இப்போ அவர்களுக்கு விரோதமாய் நான் போகட்டுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ போ, நான் என்ன செய்வேன், உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்திற்கு அவன் பாகால் பிராசாமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடிக்கிறான். எப்படி முறியடிக்கிறான், அடுத்த வசனம் சொல்லுகிறது. அதே வசனத்துல தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை என்ன செய்கிறார் சொல்லுங்க, உடைந்தோட பண்ணினார். மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாமா, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால், யார் கையினால், என் கையினால் சத்துருக்களை என்ன செய்தாரா, ஓ உடைந்து ஓட பண்ணினார். ஹல்லேலூயா. சத்துருக்களை, எனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை தேவனே செய்யல. லிசன், இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அநேக பேர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவரே செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே யுத்தம் பண்ணணும், நமக்கு யுத்தத்துல எந்த சேதாரமும் என்ன செய்யக்கூடாது, ஆயிட விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய சத்துருக்களை அவன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாராம். என்ன செய்தாருங்க, ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது பெலிஸ்தியர்கள் மறுபடியும் என்ன செய்தாங்க, பள்ளத்தாக்கிலே இறங்கி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான காரியம், வந்து பதுங்கி இருக்கிறான். ஏன்னா பாதி வேற அழித்துட்டான். இப்ப மீதியா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா,
அந்த பள்ளத்தாக்கில் வந்து பதுங்கி இருக்கிறார்கள். 14வது வசனத்துல அவன் மறுபடியும் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் வந்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே, இப்பதான் எல்லாத்தையும் பெலிஸ்தீனெல்லாம் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க, அவர்கள் எல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்தீங்க, மறுபடியும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறான்? பதுங்கி இருக்கிறான். இவன் இந்த வழியா தானே வருவான், இவனை எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? பதுங்கி இருக்கிறான். நான் என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறார். என்ன ஐடியா கொடுக்கிறாரு? எப்பா, நீ அவங்களுக்கு பின்னாக போகாம அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளின் எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, நேர போகாத, பின்னாடியும் போகாத, சைடுல இருக்கிற வழியா போய், முசுக்கட்டை செடி அப்படின்னா மல்பெரி செடி, அந்த செடிக்கு இடையில போய் நீ என்ன செய்து கொண்டுரு, நீ அங்க காத்துரு. நீ பின்னாடி போனாலும் பிரச்சனை, நேரா போனாலும் உன்னை என்ன செய்வான்? ஏன்னா பழி வாங்குகிற எண்ணத்தோடு அவன் உட்கார்ந்து இருக்கிறான், பதுங்கி இருக்கிறான். எங்க எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது, அதனால அவன் நீ அங்க இரு அப்படிங்கிறாரு. 15வது வசனத்துல அவன் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது, நல்ல கவனிங்களேன், நீ அந்த செடிகளுக்கு நடுவாய் நீ போகும்போது அந்த இலை அசையும். அந்த இலையினுடைய அசைவ, glory to God, அந்த இறைச்சலை கேட்கும் பொழுது நீ அறிந்து கொள்ளலாம், நீ யுத்தத்திற்கு என்ன செய்யுது, நீ புறப்படு. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. அந்த செடியினுடைய இலை அசையும் போது ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது நீ என்ன செய்ய? நீ புறப்பட்டு போ, பாளையத்திற்கு புறப்பட்டு போ, யுத்தத்திற்கு புறப்பட்டு போ. இப்போ பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருப்பார்? புறப்பட்டு இருப்பார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த முசுக்கட்டை செடிக்கு பக்கத்துல நீ இரு, அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்கும் போது நீ என்ன செய்யணும்? நீ புறப்பட்டு போகணும். நீ புறப்பட்டு போகும்போது நீ அறிந்து கொள்ளலாம், உனக்கு முன்பாக யார் போகிறா? கர்த்தர் போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய செயல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமே ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ காத்திருன்னு சொல்லுவார். இதுதானே பாஸ்டர் பிரச்சனை. அது ஒண்ணுதானே நம்மளால முடியவே முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தருடைய செயலை நீங்க பார்க்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் ஐடியா கொடுப்பார். ஏன்னா அவர்தான் ஆலோசனை கர்த்தர். அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளது. அப்ப மகத்துவமான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா யார் சொல்றதை கேட்கணும்? தேவன் சொல்லுவதை கேட்கணும். நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தேவனுடைய செயலை நீங்க என்ன செய்யணுமா? கவனித்து பார்க்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய செயலை என்ன செய்யணுமா? கவனித்து பார்க்கணும். தேவன் செய்கிற எல்லாவற்றையும் சாதாரண இடத்துல இருந்து தான் அற்புதம் செய்வார். ஆனா எப்படி செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்களேன். பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கான்? சமயமும் தேவ செயல் நேரிட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயல் நேரிட வேண்டும். என்னங்க? தேவ செயல் நேரிடும். ஆனா நேரிடுவதற்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லுபடி ஆகாது. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம்.
எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன வரல? என் வேலை இன்னும் வரவில்லை. இப்போ ஆண்டவரும் அவருடைய சீசர்களும் இயேசுவின் தாயும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, திருமணத்திற்கு வந்திருக்கிறாங்க. திருமணத்தில் திராட்சரசம் குறைந்து விட்டது. இப்போ இயேசுனுடைய தாய் இப்போ அங்கே இருக்கிற அவங்ககிட்ட சொல்றதை நீங்க கவனிக்க முடியும். இயேசுவும் அவனுடைய சீசரும் அந்த கல்யாணத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டதை யார் பார்த்துட்டா? இயேசுவின் தாய் பார்த்துட்டு உடனே இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க, எப்பா அவங்களுக்கு திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, ஏதாவது செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ஆண்டவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, கர்த்தருடைய அவருடைய நேரத்திற்காக. இப்ப தேவனுடைய செயல் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும் இல்ல. இப்போ திராட்சரசம் உடனே அங்க நடந்துருச்சு அப்படின்னா அவங்க யாருக்குமே என்ன நடந்ததுன்னு என்ன செய்யாது தெரியாம போயிடும், எப்படி வந்ததுன்னு தெரியாம போயிடும். தேவனுடைய நாம என்ன செய்யணுங்க? வெளிப்படணும். இப்போ அவர் சொல்றாரு, அந்த அம்மா அப்படியும் விடல பாருங்களேன். என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வேலை வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா கற்சாடிகளையும் சுத்திகரிக்கிறாங்க. இப்போ அந்த கற்சாடியில வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீர் தண்ணீரை என்ன செய்ய நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அதை நிரப்புன உடனே ஆண்டவர் 8வது வசனமா, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் என்ன செய்தார்கள்? கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் இந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல கவனிங்க, மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை என்ன செய்வான்? திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறீரு? வைத்திருக்கிறீரே. ஹலோ, உனக்காக ஒரு நல்ல ரசத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்ப்பா? வைச்சிருக்கிறார். வெயிட் பண்ண. எதற்காக வெயிட் பண்ணணும்? தேவனுடைய வேளை வருகிறது வர வெயிட் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது ஆச்சரியமானது. ஏங்க, தண்ணீரை ஆண்டவர் ஊத்த சொல்றாரு. ஊத்துன உடனே இப்ப எடுத்துக்கொண்டு போ. அவன் கேள்வி கேட்கல. ஆண்டவரே தண்ணி தானே ஊத்திருக்கிறோம், அடுத்து திராட்சரசமா மாறணும்னா ஒண்ணு என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு எசன்ஸை ஊத்தணும்ல. கேள்வி கேட்டானா? இல்ல. தண்ணீரை ஊற்ற சொன்னார், இப்பொழுது எடுத்துக்கொண்டு போ அப்படிங்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய செயல். அவன் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நல்ல கவனிங்க, அது இருக்கிறத ஊற்றின உடனே மாறல. லிசன், ஊற்றின உடனே மாறல. தண்ணியை ஊத்த சொன்னார், ஊத்தின உடனே இப்ப என்ன செய்கிறார்னா எடுத்து கொண்டு போய் கொடு. நல்ல கவனிங்க, இப்ப இந்த அற்புதம் இருக்குல்ல, எந்த சமயத்துல நடந்துச்சு? ஊற்றும் போது அல்ல, அவன் எடுத்து கொண்டு போன போது நடந்துச்சுங்க. அதுதாங்க அற்புதம், அதுதாங்க கர்த்தருடைய செயல். Glory to God. நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். 10 குஷ்டரோகி வரான், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பி என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இவன் போயிட்டு இருக்கும் போதே பார்க்கிறான், குஷ்டரோகம் என்ன செய்திருச்சு? சொஸ்தமாயிருச்சு.
நீ விசுவாசத்தோடு போகும் பொழுது, சந்தேகப்பட்டு நின்ன அப்படின்னா அது மாறாது. அது என்ன செய்யாது? மாறாது. அப்ப கர்த்தருடைய செயலை நீங்கள் பார்ப்பதற்கு, glory to God, நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். நீங்க பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை உங்களால என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. தண்ணி எப்படியா திராட்சரசமா மாறும்? நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா உமக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சு போச்சா? தண்ணியை ஊத்துற உடனே இதை கொண்டு போன்னு சொல்லுவாங்க. கொண்டு போனா அவன் என்ன காரி துப்ப மாட்டான்? கேட்டிருப்போமா இல்லையாங்க? அவன் வாயே திறக்கலைங்க. அப்ப அற்புதம் எதில் இருக்கு தெரியுமா? மகத்துவம் எதில் இருக்கு தெரியுமா? எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ, எப்போ கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துகிறீர்களோ, அப்பொழுதுதான் கர்த்தருடைய செயலை உங்களால பார்க்க முடியும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏசாயா 41வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் போது, உங்க செயல் எப்படி இருக்கா? வெறுமையிலும் வெறுமையா இருக்கு, காஞ்சி போயிருக்கு. எவ்வளவோ நீங்க முயற்சி செய்றீங்க, ஆனா வெறுமையா தான் இருக்கு. ஓடுறோம், உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பளத்தை எல்லாம் வாங்குறோம், ஆனாலும் வெறுமை மாறல. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 13வது வசனம். ஜனங்கள் விருதாவாக இளைத்து போகிறது, இதுவும் கர்த்தருடைய செயல். ஹலோ, எதுவும் கர்த்தருடைய செயல். நீ வெறுமையா இருக்கிறதும், வெறுமையின் மேல் வெறுமை அடைவதும் யாருடைய செயல்? என்ன சத்தம் வரமாட்டுக்கு? ஆண்டவர் மகத்துவத்தையும் காண செய்வார், வெறுமையாகவும் என்ன செய்வார்? மாற்றுவார். ஏன்னா நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில நான் செயல்படுத்துகிறது இல்லை. நீ செயல்படுத்தணும். Glory to God. நீ ஒரு காரியத்தை முயற்சி செய்து பார்க்கணும். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்வாரா? பலன் அளிப்பார். அப்படின்னா என்ன? நான் என்ன செய்கிறேனோ நான் செய்கிற கிரியைக்கு ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார்? பலன் அளிப்பார். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. யோசனையில பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறீர். யார் அவர்? யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். அவர் வல்லமையான காரியத்தை செய்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தினுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் உன் மேல நோக்கமாய் இருக்கிறார்னு சொன்னேன். உங்க நடைய பார்க்கிறார், உங்க உடைய பார்க்கிறார், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில் எதன் அடிப்படையில் பலனை கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க என்ன செய்கிறீங்க. நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம் எல்லாரையும், உங்களையும் பார்க்கிறாரு, என்னையும் பார்க்கிறாரு. நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். இவன் என்ன செய்கிறான் எனக்காக, இவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, கர்த்தர் கவனித்து பார்த்ததுக்கு பிற்பாடுதாங்க உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன பண்றோம்? நெருக்கம் வந்துச்சு அப்படின்னா, கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, அந்த மாசம் தசம பாகம் கட்டு. ஏன்னா ஐடியா கொடுப்போம் ஒரு பக்கத்துல, ஏங்க இது இந்த மாசம் அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துக்கிடலாங்க,
இப்போ இந்த மாதம் என்ன செய்வோம்? இந்த காரியத்தை நம்ம செய்துருவோம். கொஞ்சம் நல்ல கவனி. என் வாழ்க்கையில் 2500 ரூபா வாடகை கொடுப்பதற்கே கஷ்டப்பட்டேன். 3 லட்ச ரூபா வாங்கின கடத்துக்கு 5 லட்ச ரூபா வட்டி கட்டின ஒரே ஆள் நான் தான். நானும் என் மனைவி தீர்மானம் பண்ணோம், எந்த பணம் வந்தாலும் வட்டி, இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த காரியத்தை யோசிக்கவே முடியாது. தீர்மானம் பண்ணோம், ஜெபம் பண்ணேன். ஜெபத்திற்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. ஊழியத்திற்கு போனா கூட அங்க ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு என் மைண்ட்ல என்னதான் வரும்? கடன் தான் ஞாபகம் வரும். இன்னைக்கு அவனுக்கு காசு கொடுக்கணுமே. ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அந்த பணம் அப்படியே யாருக்கு போகும் அப்படின்னா அடுத்தவனுக்கு தான் போகும். தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே எங்களுக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. கொஞ்சம் நல்ல கவனிங்க. தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 லட்ச ரூபா கடன் வாங்கிட்ட பேசினேன், இனி நான் உங்களுக்கு வட்டி தர மாட்டேன், உங்களுடைய அந்த அசல் பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருதேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரின்ட்டார். கொஞ்சம் நல்ல கவனி. நீ எப்போ தீர்மானம் எடுக்கிறையோ அன்றையிலிருந்து இன்றை வரையிலையும் 2500 ரூபா வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டனா அந்த வீட்டை விட்டு வெளியேறி அடுத்த வீட்டுக்கு எத்தனை ரூபாய் வாடகைக்கு வந்தேன் தெரியுமா? 8000 ரூபாய் வாடகைக்கு வந்தங்க. இதுவரையிலும் ஆச்சு. எந்த நெருக்கத்தையும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததில்லை. இதுவரைக்கும் நான் வாடகை கொடுக்கறதுக்கு நான் கஷ்டப்பட்டதே இல்லை. காரணம், கர்த்தர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார், நான் என்ன செய்கிறேன். நீங்க செய்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இதனால் என்ன செய்து பாரு, சோதித்து பார். நீங்களும் நானும் யாருடைய செய்கையா இருக்கோம்? கர்த்தருடைய செய்கையா இருக்கும். நீங்க ஒரு கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறார் அப்படின்னா மகிமை அடைகிறார். இந்த மகத்துவத்தை மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். அப்ப இது யாருடைய நாமம் வெளிப்படுகிறது? கர்த்தருடைய நாமம் வெளிப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை பார்க்கிற ஆண்டவர் இப்ப என்ன செய்துட்டு இருக்காருன்னா கர்த்தருடைய செயலை செய்வதற்கு வெயிட் பண்றாரு. யாருடைய நேரம் வருவதற்காக? கர்த்தருடைய வேலை வருவதற்காக வெயிட் பண்றாரு. அப்ப நான் கிரியை என் வாழ்க்கையில நான் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நான் என்ன செய்யணும்? நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. மருளாதிருக்கிறது, நீங்கள் மருளாதிருக்கிறது, அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. நல்ல கவனிங்க. இதுவும் தேவனுடைய செயலே. ஏதாவது புரிஞ்சுச்சா? ஒன்றும் புரியல. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. எது? கர்த்தருடைய செயல். இந்த வசனம் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது. நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கான எதிராய் இருக்கிற மக்களை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற மக்களை பற்றி நீங்க என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உங்கள் பகைவர்கள் இழப்புக்குள்ளாகுவார்கள். உங்க பகைவர்கள் இழப்புக்குள்ளாகுவார்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப நான் இப்படி சொல்றேன். நல்ல கவனிங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை இல்லைன்னா ஒரு எதிரின்னு வச்சுக்காங்களேன், அவனை பார்த்து
நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீ பயப்படக்கூடாது. காரியத்தை பார்த்து என்ன செய்திடக்கூடாது, பயப்படக்கூடாது. என்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, எதிரிகள் முன் சற்றும் மருளாமல் இருக்கிறீர்கள் என்றும் நான் அறிய வேண்டும். நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க எதிராளிய பார்த்து நீங்க பயப்படாம இருக்கிறீங்க அப்படின்னு யார் அறிந்து கொள்ளணும்? தேவன் அறிந்து கொள்ளணும். நமக்கு தான் நைட்டே தூக்கம் வர மாட்டுங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் கடங்காரன் வந்துடுவானே, நைட்டே என்ன செய்ய மாட்டுக்கு, தூக்கம் வர மாட்டுக்கு. எப்படி பேசுவானோ என்ன வர மாட்டுக்கு நைட்டே. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா எதிராளிய பார்த்து நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத. நீ பயப்படாம இருக்கிறத நான் பார்க்கணும். நீ பயப்படாம இருந்தனா இவ்வாறு நீங்கள் மருளாதிருப்பது அவர்களது அழிவுக்கும் உங்கள் மீட்புக்கும் அறிகுறியாயிருக்கும். இதுவும் கடவுளுடைய செயல். இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப உங்களுக்கு எதிராய் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பயப்படக்கூடாது. ஜெபம்லாம் பண்ணுவோம், உபவாசம்லாம் பண்ணிடுவோம், ஆனா இந்த பயம் மட்டும் போகவே போகாது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் செயலை நீ பார்க்கணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, நீ பயப்படாத. அந்த பிரச்சனையை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பார்த்தீங்களா, எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தன் இருதயத்தில் சந்தேகப்படாம பெயர்ந்து அப்புறம் போ கடல்ல போய் விழு அப்படின்னா விழுந்துருமா. யாரு சொன்னாலும் சரி அற்புதம் நடக்கும். என்ன சொல்லணும், மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால நீ பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா அது என்ன செய்யறோம், போயிரும். ஆனா நம்ம ஆளு விசுவாசத்துல பயங்கரமான ஆளாச்ச, ஜபம்பத்துல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிறேன். கண்ணை திறந்து பார்த்தா மலை அப்படியே நிற்கும். போயிருக்குமா? போகாது. ஏன்? இவன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்குள்ள என்ன ஓடும், மலை போயிருக்குமா போயிருக்காதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இருதயத்துல நீ சந்தேகப்படாம நீ சொல்லு. தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்பதற்கு நீ என்ன செய்யக்கூடாது, இருதயத்துல சந்தேகப்படக்கூடாது. உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. உனக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துடணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து பேசுன்னு தான் சொல்றாரு. சூழ்நிலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து நீ பேசு. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யாரு யாரு பாக்கியவான்களா? சத்தமா சொல்லமா. பொறுமையா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரு? சத்தமா சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறவன். அடுத்த வார்த்தை சொல்லுது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்னங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எவ்வளவு பொறுமையா இருந்தான், எல்லாத்தையும் இழந்தான். கடைசி வரை உன் கூடையே இருப்பங்கிற பொண்டாட்டி வந்து நிக்கிறா. இன்னுமாயா நீ அந்த கடவுளை நம்பி இருக்கிற? இன்னுமாயா நீ அவரை நம்புற? அவரை தூசித்துட்டு என் பின்னாடி வா, கஞ்சை நான் ஒழுங்கா ஊத்துறேன். அவர் வேணும் அப்படின்னா அவர் பின்னாடியே போயிரு, நான் வேணும்னா அவரை விட்டுட்டு வா. நம்ம சொல்லிச்சா சொல்லலையாங்க? சொல்லுங்க. சொன்னாங்க. யோபு என்ன செய்தான்? பொறுமையா இருந்தான். யார் என்ன பேசினாலும் மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவை நாம் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயல் என்னவா இருந்தது? அவன் பொறுமையா இருந்தான்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்களினால நான் அவரை என்ன செய்வேன், காண்பேன். எப்போ? நெருக்கத்துல. அவன் கூட இருக்கிற நண்பர்கள் பேசும் பொழுது, மனைவி பேசும் பொழுது அவன் உறுதியா இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியுங்க, அவன் எந்த தவறுமே பண்ணல, பொறுமையா இருக்கிறான். ஏன்னா என்னை யார் பார்த்து கொண்டு இருக்கிறது? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறா. பொறுமையா இருந்தா கர்த்தருடைய செயல் என்ன செய்தது? வெளிப்பட்டது. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது 2 மடங்காக இருக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. பொறுமையா இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயலை உங்களால பார்க்க முடியும். 2வது, தேவனை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, glory to God, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவனுடைய மகத்துவத்தை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆராதனைக்கு சரியான நேரத்துல வாங்க, ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கு முன்பாக தொழுது கொள்ளுகிறவர்கள் எதை பார்ப்பார்கள்? தேவனுடைய நீதியான செயல்களை பார்ப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்படணுமா? உங்க வாழ்க்கையில நீதியின் காரியங்களை நீங்க பார்க்கணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்து பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயல்களை பார்க்க முடியும். மறுபடியும் நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க போராட்டத்தை பார்த்து நீ பயப்படாத. உன் சூழ்நிலை உன்னை நெருக்கும், உன் பிரச்சனை உன்னை அழுத்தும். ஆனா என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. காரணம், நான் கர்த்தரிடத்துல நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல என்ன தருவார்? ஜெயத்தை தருவார். 2வது, நீ பொறுமையா இருக்கணும். தேவனுடைய நேரமும் கர்த்தருடைய செயலும் நேரிடுவதற்கு ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேலை, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். கர்த்தர் எப்போ செய்யணும், எங்க செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை நன்றாக அறிந்தவர். ஒருபோதும் உங்க வாழ்க்கையில இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இப்பவே செய்யுங்க ஆண்டவரே, ஒருபோதும் நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா சில நேரத்தில் நீங்க அடம் பிடிக்கும் போது கர்த்தர் சில காரியத்தை செய்வார். நேரத்தில் நீங்க அடம் பிடிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நான் சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றான். கர்த்தருக்கு சுத்தமான நம்ம அடுத்த வாரம் அந்த காரியத்தை பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக எதிராக இருக்கிற பிரச்சனை என்ன பிரதர்? எது உங்களை அழுத்துகிறது? எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை உங்களை அழுத்துகிறது? இப்ப அந்த பிரச்சனையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அந்த பிரச்சனையை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க கொண்டு வாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பிரச்சனையவே பார்த்துட்டு இருந்தனா அது உனக்கு பயத்தை கொடுக்கும், உன்னை அழுத்தும். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், அதை நீ பார்த்து பயப்படாத, நீ பயப்படாத. சகோதரா, சகோதரி, வேதம் சொல்லுகிறது, நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார்.
உன் சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத. உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத. உன் நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத. நான் சொல்கிறேன், தீர்க்கமாக சொல்கிறேன், உன்னால் இந்த பிரச்சனையை தாண்டி வர முடியும். உன்னால் இந்த பிரச்சனையை தாண்டி வர முடியும். கர்த்தருடைய செயல் உனக்கு முன்பாக ஓ ரபா நியந்தர பௌசிகே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய செயல் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, கர்த்தருடைய செயல் உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திரு. கர்த்தருடைய வேளை வருவதற்காக, கர்த்தருடைய வேலை வருவதற்காக, கர்த்தருடைய வேலை உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக, கர்த்தருடைய செயல் உனக்கு நேரிடுவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? சிலருக்கு இன்னும் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிட்டேன், என்னால் முயன்றதெல்லாம் செய்துட்டேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வழியும் தெரியலை, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது நீ சொல்றியா? கர்த்தர் சொல்லுகிறா, ஹல்லேலூயா, 1000 வாசல்கள் உனக்கு அடைக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பாரே. ஆனால் அந்த வாசல் யாராலையும் அடைக்க முடியாத வாசல். மனிதர்கள் திறக்கிற வாசல்கள் எல்லாம் அது ஒரு நாள் அடையும். பிரதர், கர்த்தர் உனக்காக திறக்கிற வாசல் ஒரு நாளும் அடையாது பிரதர். ஒருவனும் அதை அடைக்கவும் முடியாது, ஒருவனும் அதை பூட்ட முடியாத வாசல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பேசு, பிரச்சனையை பார்த்து பேசு, சூழ்நிலைகளை பார்த்து பேசு. இன்னைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். உனக்கு வேண்டிய வேலை, கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது, கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வேலை வருகிறது வரை காத்திரு. ஓ ரபா நியந்தல் மனாசே, ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது, கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது, கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது. அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மகத்துவமான நீதியான செயல்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன். இப்ப கர்த்தருக்கு முன்பாக உங்க பிரச்சனையை வச்சுட்டு அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம், அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உங்க பிரச்சனைக்கு முன்பாக, உன் சூழ்நிலைக்கு முன்பாக உங்களால் ஆராதிக்க முடியும்? நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் பாரு. ஓ பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த அனுபவத்தில் அவங்களால துதிக்க முடியாது, அவங்களால துதிக்க முடியாது. ஆனா என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த சூழ்நிலையில் துதிக்க ஆரம்பித்தார்கள். கரங்கள் கட்டப்பட்டதா இருந்தது, கால்கள் கட்டப்பட்டதா இருந்தது. துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய செயல் அங்கே அசைவை உண்டாக்குகிறது. என கண்பான சபையே, இன்றைக்கு நான் சொல்றேன், நீ துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ரிபாபா பாபா ரிபாபா பாபா ரிபாபா ஷதரபா நாதாரா, நீ துதிக்க ஆரம்பிக்கலாம். கரங்களை அடித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது உன் கட்டுகள் அவளோ, கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்கும் பிரதர். கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது எந்த புதிய கயிறுகளினால நீ கட்டப்பட்டிருந்தாலும், எந்த பிரச்சனைகளை கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். கர்த்தருடைய ஆவிக்கு ஒரு வல்லமை உண்டு, கர்த்தருடைய ஆவிக்கு ஒரு வல்லமை உண்டு. அதை எந்த மனுஷனுடைய கட்டுகளை அவிக்கும், கட்டுகளை அறுக்கிற வல்லமை இப்ப இறங்குகிறது. கரங்களை தட்டலாமே, கரங்களை கட்டி கரங்களுக்கு துதிக்கலாமே. விடுதலையோடு 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 நீ எதிர்பார்க்கிறது என்ன? நீ எதிர்பார்க்கிறது என்ன? நீ எதிர்பார்க்கிறது என்ன? இப்ப விடுதலை நடக்குது, இப்ப விடுதலை நடக்குது பிரதர். உன் சரீரத்தில் ஒரு விடுதலை நடக்குது, உன் குடும்ப பிரச்சனையில் ஒரு விடுதலை நடக்கிறது, நடக்குது. விசுவாசி, விசுவாசி. நான் சொல்றேன், நீ போகும் பொழுது, நீ போகும் பொழுது, விசுவாசத்தோடு நீ போகும் பொழுது, அற்புதம் எப்ப நடக்கும் தெரியுமா? அற்புதம் எப்ப நடக்கும் தெரியுமா? நான் வார்த்தையை சொல்லிருக்கிறேன், அந்த வார்த்தையை நீ ஏற்றெடுத்து நீ செயல்பட ஆரம்பிக்கும் போது அற்புதம் நடக்கும். விசுவாசம் தான், செயல்படுகிற முயற்சி தான். உன்ன சரீரத்திற்குள்ள, ஒரு ரத்தத்திற்குள்ள, ஒரு ரத்த நாளங்களுக்குள்ள ஓ கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது பிரதர்.
கர்த்தருடைய வல்லமை இறங்குறது. பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு, உன் சூழ்நிலையோடு பேசு. ஆண்டவர் சொல்றாரு, ஓ எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, நீ பயப்படாத. இழப்பு உனக்கு இல்ல, உன் எதிராக இருக்கிறவனுக்கு தான் இழப்பு. உன் எதிராளிக்கு தான் இழப்பு, உன் எதிராளிக்கு தான் பிரச்சனை. Glory to God. Glory to God. நீ பயப்படாமல் இருப்பது அவனுக்கு அழிவையும் உனக்கு மீட்பையும் உண்டாக்கும். அதுதாயா கர்த்தருடைய செய்ய, அதுதாயா கர்த்தருடைய செய்ய. 1000 பேர் உனக்கு எதிராய் வரலாம், 1000 பேர் உனக்கு எதிராய் எழும்பி வரலாம். கர்த்தர் சொல்லுகிறா, நீ பயப்படாம போ, நீ பயப்படாம போ. ஊராலா ரேசே கேனி நீமாலாரா, நான் சொல்லும்போது நீ புறப்பட்டு போ. உனக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டிருப்பா. உன் சத்துருக்களை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் செல்வி, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அவனுக்கு இழப்பு, உனக்கு ஆசீர்வாதம்.